சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்க வினாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். பீஸானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலயுமே நான் காட்ட போற ரெசிபி பார்த்தீங்கன்னா சீஸி பிரெட் கார்ன் பீஸா. ஈஸி அண்ட் குயிக்கா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நீங்க சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த உப்பு காரம் கொஞ்சமா அதுல ஃப்ரை ஆகிறதுக்காக, அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் நான் பன்னீரை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீஸ் வந்து ஸ்லைசஸாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பன்னீரோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீளமாக கிரேட் பண்ணிக்கோங்க. பொடியாக கிரேட் பண்ண வேண்டாம் பன்னீரை. இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். பிரெட் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்வீட் பிரெட், மில்க் பிரெட், வீட் பிரெட், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நான் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்படி சீஸ் சாஸ் இல்லைனாக்கா உங்ககிட்ட நீங்கள் மயோனைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் சாஸை வந்து நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிசானுடைய ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது சென்டரில் ஒரு சர்க்கிளாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணுறப்போ அங்கங்கே அந்த டொமேட்டோ அந்த சாஸோட ஃப்ளேவரு, இந்த சீஸியோட ஃப்ளேவரு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக வர மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2 ஸ்பூனாக நான் எடுத்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக சைடெல்லாம் ஃபில் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சென்டரில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுங்க, போதும். இப்போ நம்ம கிரேட் பண்ண பன்னீரை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளவும் நீங்கள் போட்டுக்கலாம். மேலே நீங்கள் அப்படியே அடுக்கிட்டு வரணும், அவ்வளோதான். சைடெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகாதீங்க. இதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸை நம்ம மேலே வச்சிடலாம். எல்லாத்துக்குமே சீஸ் ஸ்லைஸ் வச்சுருங்க. சால்ட் வந்து நான் எங்கேயுமே ஆட் பண்ணலை, ஏன்னா ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பண்ணுறப்போ நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ்லேயுமே சால்ட்டட் சீஸ் தான், அதனால நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம், அதிகமாக ஆகிடும். இதுக்கு மேலே வந்து பன்னீரை இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அந்த பன்னீரெல்லாம் வந்து அந்த சீஸ் மேலே வந்து ஸ்டிக் ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடாமல் கூட அந்த சீஸ் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பிரெட் வந்து ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீஸுன்றதுனால கொஞ்சமாக காரமாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோங்களா, அவ்வளோதான். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 மெத்தடில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நம்ம இதை பேக் பண்ணணும்னு. ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது தண்ணியும் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச தண்ணியை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதுக்கு கரெக்டாக மூடுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரணும் அந்த கார்னோட. வாவ், சாப்பிட்றப்போ உங்கள் வாயில் அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரும். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நான் காட்டியிருந்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம தோசைக்கல் இருக்குது பாருங்கள், அதில் எண்ணெய் எதுவுமே போடாதீங்க. அப்படியே இந்த ப்ரெட்டை வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த சீஸ் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் செகண்டாக காட்டின பாருங்கள், அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும் கீழே அந்த ப்ரெட்டு. இது வந்து சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறோம், அதனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடை பீஸா வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான பீஸா ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். ஃபேமிலி டைம்ன்றது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு டைம். அதுக்கு நீங்க கொடுங்க, ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க. எல்லாருமே உங்க குழந்தைங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபியை இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.